அந்த கையில பெரிய கை அந்த மாதிரி அது இங்கே அப்படியா? ஓ, போன தடவை எல்லாம் பறிச்சிட்டீங்க. கொஞ்சம் இங்கே பழுத்து மாங்காய்லாம் இருக்க ஏக்கா, இங்கே பழுத்ததெல்லாம் இருக்கு. இந்த மரத்துக்காயா? அது வேணாம். அதுக்குள்ள 5 காய் பார்த்தீங்களா? அது அக்கா சொன்னாங்க அப்பயேவா. இவங்க இப்படி எடு அப்படி எடு பெரிய இந்த வாக்கில் எடுத்துக்க மாட்டேன். எல்லாம் இந்த வாக்கில் தான் இருக்கு. இந்த அம்முன்னே பேச எடுத்தாதான் அந்த வாக்கில் எடுத்துக்குவோம். சரி, நாங்கள் வந்துட்டு களத்தில் இறங்கிட்டேன். மாங்காய் பிறகு தம்பி சாக்கா குடியா? மாங்காய் பிறகு இங்கே வாயா? சொல்லுறதுக்கு இதை கொடுத்துட்டு போங்க. அம்மா கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். கொண்டாங்க குடு, நான் வாங்கிக்கிறேன். சாக்கை கையில் எடுத்துட்டு போய் சாக்கு வாங்க நேரத்துக்குள்ள நாங்கள் பிறக்கே போட்டுருவோம். ஐடியா ஏன்கிட்ட இங்கிட்ட ஒரு சாக்கு கொடுத்தா நான் சும்மா நிற்கிறதுக்கு தெற்கேச்சும் போடுவேன். தெரியுதாம்மா? நான் நிற்கிறேன். மண்டையில் கொடுங்க மாமா ஒன்று எடுத்தேன். எனக்கு இந்த கையில் பிடிக்கல. அந்த சாக்கு பார்த்து எடுத்துட்டு வாங்க. இதை தள்ளி போகலாம். சும்மா நிற்கிறது. கொண்டாங்க, எடுத்துட்டு வாங்க. இங்கே நீ பெருக்க வேணாக்கா, சாக்கு மத்த தாக்கா கொண்டாக்கா. விரும்பு பெருக்கி போடுவோம். வெயில் மாமா இங்க நிறைய இருக்குவாமா. அவங்க எல்லாம் பெருக்கிறது கொண்டாக்கா. இந்த பெருக்கிறோம். கொண்டாக்கா. இங்க அப்ப நான் வேற சாக்கு எடுத்துட்டு வரேன். பெருக்க நீங்க பெருக்குங்க. அதை கொண்டே கொட்டிட்டு சாக்கு தாங்க. நான் நேரம் பெருக்கிறேன். அம்மா நீ பெருக்கிறியாடா? குட்டியில் நிறச்சன குளிப்போம் செல்வி. குளிச்சுட்டு சாமி கும்பிடுவோம். ஆமாம், இந்த தண்ணி எப்போக்கா திறந்து விடுறது? அக்கா நிறச்சிட்டாங்கடா. முடிச்சிட்டோம். இப்போ வந்துட்டு அம்மாவும் பொண்ணும் நிறச்சிட்டீங்க. வரோம் வரோம். எங்க மாமா கழுத்துல இறங்கிட்டாங்க. எங்க மாமா பிறக்குவாங்க. பாருங்க, நாங்க நின்றுட்டு இருக்கோம். எங்க மாமா எங்களுக்காண்டி, எங்க மாமா எவ்வளவு வேகமா பிறக்குறாங்கன்னு இப்ப பாருங்க. இருங்க, தூங்கி எந்திரிச்சு சுறுசுறுப்பாகட்டும். சாக்கு எடுத்துக்கூடியா? இந்த சாக்கு ஸ்விம்மிங் பூலில் உள்ள தண்ணி எல்லாம் எங்கள் மாமா திறந்து விட்டுட்டாங்க. அழுக்கு தண்ணியில் வெளியே வந்தோடனே அடுத்த நல்ல தண்ணி ஊற்றி நாங்களாம் குளிக்க போகிறோம். அதாவது அழுக்கு தண்ணினா இந்த மாங்காய் இலையும் மாங்காயும் கொட்டி தான் இதாகிடுச்சு. அதனால இப்போ அந்த தண்ணியெல்லாம் திறந்து விட்டுட்டாங்க. ஐயா மாமா அங்கே அது அம்மா புது தண்ணி விட்டாங்க. புது தண்ணி இதை எடுத்துகிட்டு தானே அந்த தண்ணி விடணும். பத்தாதாம்மா. அப்படியா? எவ்வளோ ஸ்பீடாக போகுது தண்ணி. வயலுக்கு எல்லா தண்ணி வயலுக்கு விட்டாச்சு. இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக வயலுக்கு போயிட்டு இருக்குங்க. போய் சாப்பிட்டுக்கலாமா? பாருங்க எங்கள் மாமா வந்துட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க குளிக்கிறதுக்காண்டி. இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக சுத்தம் பண்ணி அந்த பழைய தண்ணியெல்லாம் காட்டுக்கு எடுத்து விட்டுட்டு அழகாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் நாங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து இங்கே வந்து தண்ணியில் வந்து குளிக்க அக்கெல்லாம் வந்துட்டாங்க. தார்பாய் போட்டோம்னா அந்த இதெல்லாம் உழுகாதுங்கிறாங்க. ஆனால் பிள்ளைங்க இன்னும் மிதிச்சா உள்ளே போயிடும்லக்கா. பிள்ளைங்க தெரியாதனமாக மிதிச்சிட்டா. வாங்கி வச்சுட்டு அப்போ சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து குளிப்போம். இப்போ பிரியாணி எங்கே வெளியே தானே செய்ய போகிறோம்? ஏக்கா தம்பி வெளியே தானே செய்ய போகிறாங்க. சாப்பிட்டுட்டு வந்து விளையாடுங்க. சரி, அங்கேருந்து தூக்கிட்டு வர்றாங்க எல்லாம் மூட்டையை. இதோட சரியாக போயிட்டாமா மாங்காய்? இன்னொரு சாக்கு இரு தம்பி. அவரு எங்கள் மாமா தூக்கி கொண்டு வந்து வைக்கிறாங்க.
இன்னொரு மூட்டை இருக்குது போகிறாங்க தூக்கிட்டு வர்றதுக்கு.